அன்பிற்கினிய அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது வெளிநாடுகளிலிருந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு தமிழர்கள் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஃபோன் பண்ணி வெளியில் போக முடியலை, வீட்டை விட்டு வெளியில் போக முடியலை, வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமை விட்டு இன்னொரு ரூமுக்கு போக முடியலை, ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு நாள் 2 நாளில் 28 நாளாக உள்ளே அடைஞ்சிருக்கும். காய்ச்சல் அடிக்குது, இருமல், தும்மல், மூச்சு விட சிரமம் முடியலை, எல்லா உபாதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் சொல்ல முடியலை, கேட்குறதுக்கு நாதி இல்லை, ஒரு மருந்து மாத்திரை கொடுக்க வழி இல்லை. அரசு மருத்துவமனைக்கு சொன்னோம்னா மூச்சு திணறல் அதிகமாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போனவங்க யாரும் திரும்பி வரல. இதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணாலும் சொல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளே அப்படியே புழுங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஜன்னல் வழியாகவும் உறவினர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர், குழந்தைகள்லாம் ஜன்னல் வழியாக பார்த்து அழுகிறதையும் அவங்கள்ட்ட பேச முடியாமல், எந்த ஒரு கஷ்டத்தையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு புழுகி அந்த 20-28 நாட்களாக நரக வேதனையாக ஒரு ரூமுக்குள்ளே இருந்து அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் மாதிரி உலகத்தில் வேறு எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ தான் எங்களுக்கு புரியுது, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய பாரம்பரிய கை வைத்தியம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறாமல் இருந்தது எவ்வளவு முட்டாள்தனம். இவ்வளவு மருத்துவ வசதிகள் இருக்கக்கூடிய உலகத்தில் வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் கூட நாங்கள் இன்றைக்கி ஒரு சாதாரண மூச்சுத்திணறல், ஒரு சளி, இருமல், காய்ச்சலுக்கு கூட ஒரு மருந்து மாத்திரை கிடைக்க முடியாத நிலையில், அவ்வளோ நிலையில் இருக்கும். ஐயா, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்ப வலிச்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில ஆயிரம் கோடி மக்கள் இருக்கக்கூடிய, சில ஆயிரம் இல்லை, சில குறிப்பிட்ட கோடி அளவுக்கு மட்டுமே மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இந்த நிலைமைன்னா, 130 கோடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகம் நிறைந்த உலகத்திலேயே மக்கள் தொகையில் 2ஆம் இடத்தில் இருக்க நம்ம நாட்டில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்கிறது? இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சி சிந்தனையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாத காலங்களாக 25 மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக நம்மளுடைய தவம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக சில ஆய்வுகள் மேற்கொண்டு அக்குபஞ்சர் முறைப்படி உள்ள, அதாவது சீனாவில் 60,000த்துக்கு மேற்பட்ட நோயாளிகளை அக்குபஞ்சர் சிகிச்சையில் குணமாக்கி அதற்கான ஆதாரத்தோடு, அதற்கான வழிமுறைகள் பாடத்திட்டத்தோடு, அதற்கான புள்ளிகளோடு ஒரு புத்தகத்தை சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தின் அடிப்படையில் சில குறிப்புகளும், பாரம்பரிய வைத்திய முறைகளில் இருக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொண்டு செய்கிற பாரம்பரிய கை வைத்திய முறைகளை கொண்டும், சித்த ஆயுர்வேதா மருத்துவர்களுடைய ஆலோசனை பேரில் இப்படி ஒருங்கிணைந்த நேச்சுரோபதி முறையில் யோகா, மூச்சு பயிற்சி போன்ற சில வாழ்வியல் முறைகளையும் இணைத்து ஒரு அற்புதமான ஆன்டி இன்ஃபெக்டிவ் புரோட்டோக்கால் என்ற ஒரு பேரில் நோய் தொற்றுதல் வராமல் தடுப்பதற்கான ஒரு வாழ்வியல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைக்கான பயிற்சி அப்படி ஒன்றை உருவாக்கி அதை பயிற்றுவிப்பதற்கு சென்னையில் உள்ள வாழ்வியல் அகாடமியும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நித்யானந்தா அக்குபஞ்சர் மெடிக்கல் அகாடமி இணைந்து இந்த ஒரு சேவையை உங்களுக்கு செய்வதற்கு தயாராகிட்டுருக்கோம். ஆனால் நம்ம நாட்டில் செய்கிறதுக்கு இன்றைக்கி அரசு அனுமதியும் கிடையாது, அரசாங்கத்தை முறையிட்டால் கேட்குறதுக்கு நாதியும் இல்லை. அப்போ எவ்வாறு இந்த பயிற்சியை கொடுத்து ரிசல்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது, ஏன்னா ஆதாரம் வேணும் இல்லையா? நம்ம ஒன்று உருவாக்கினா பத்தாது, அதன் மூலமாக பலனடைந்தவர்களுக்கான ஆதாரம் வேணும். அதற்காக இந்த ஒரு கடந்த ஒரு மாதங்களாக, அதாவது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கும்போது, அப்பொழுதுதான் வெளிநாட்டில் இருந்து ஃபோன் பண்ணக்கூடிய நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள், அங்கு தவிக்கக்கூடிய, ரூமுக்குள்ளே அடைச்சி கிடக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆறுதலாக இந்த பயிற்சி முறைகளை ஆன்லைன் மூலமாக, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு சிகிச்சை முறை, வீட்டில் இப்போ என்ன இருக்குது, இதை வச்சு இதை இப்படி செய்யுங்க, உங்களோட இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காலையில் நைட்டு அவங்கள்ட்ட வீடியோ கம்யூனிகேஷன் பண்ணி, அவங்கள கைட் பண்ணி, அவங்களே சுயமாக சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை கொடுத்து, இன்றைக்கி அதிலேருந்து ரெக்கவர் ஆனவர்கள் எண்ணிக்கையும், அவங்களுடைய ஃபீட்பேக்கினுடைய வீடியோவும், அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜும், அவங்களுடைய எழுத்துப்பூர்வமான டெக்ஸ்ட் மெசேஜும்
நம்மள்கிட்ட ஆதாரமாக இருக்குது. சார் என்னுடைய ஃபீவர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு, சளி இருமல் மூச்சு திணறல் குறைஞ்சிருச்சு, நான் இப்போ நல்லா இருக்கேன், தொடர்ந்து பேச முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ உங்கள்கிட்ட 10 நிமிஷம் தொடர்ந்து என்னால் பேச முடியுது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சில நோயாளிகளுக்கு அங்கே உள்ள ஜிஹெச்சில் டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னு வந்த நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் அதற்கென்று இருக்கிற பிரிவில் போய் ஜாயின் பண்ணாமல் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ரூம்லேயே அடைஞ்சிருந்தவங்க இந்த ஆன்லைன் மூலமாக அந்த பயிற்சிகளை பெற்று அவங்களுக்கு மீண்டும் போய் சிம்டம்ஸ் எல்லாம் மாறினோடனே எகைன் செக் பண்ணி நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்த ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. இப்பொழுது தான் தன்னம்பிக்கை தைரியம் வந்து நமக்கான ஆதாரம் கிடச்சிருச்சு. இது அற்புதமாக வேலை செய்கிறது. எப்படியாப்பட்ட உயிர்கொல்லி நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறை நம்ம கையில் இருக்குது, இதுக்கான சிகிச்சை முறை இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களையும் நம்மளுடைய இந்திய மக்களையும் இந்த உலக மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது. இதை எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையில் இருக்கும்போது முதல் கட்டமாக அக்குபஞ்சர், நேச்சுரோபதி, இயற்கை பாரம்பரிய சிகிச்சை மருத்துவம் படித்தவர்களுக்கு இந்த பயிற்சியை முதல்ல வழங்கணும் ஆன்லைன் மூலமாக. இப்போ நாங்கள் ஒரு 25லேருந்து 30 பேர் தயாராகிருக்கோம். குறைந்தது 500க்கு மேற்பட்டவர்கள் முதல் கட்டமாக, ஏன்னா இப்போ இந்தியாவில் 30,000 நோயாளிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது குறைந்தது நாங்கள் ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் இருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் 50 பேரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவங்க தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துக்கு நாங்கள் ஆன்லைன் மூலமாகவே அவங்களுக்கான ஆலோசனை சிகிச்சை முறை கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணி நெகட்டிவ் ஆக்கி வெளியில் கொண்டு வர முடியும். அதுக்கான தன்னம்பிக்கை தைரியமும் அதுக்கான பொக்கிஷமும் சிகிச்சை முறையும் பொக்கிஷமாக கையில் இருக்குது. தைரியமாக இருங்க, பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் லீகலாக அரசு பூர்வமாக கொண்டு வருவதற்கான சட்டத்திட்டங்களும் நடவடிக்கைகளும் இல்லை, ஒத்துழைப்பு இல்லை. அப்போ அரசாங்கத்திட்ட முறையிடுவதோ அரசாங்கத்தை குறை சொல்வதோ விட்டுட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்போங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அக்குபஞ்சர் படித்த அக்குபஞ்சர் தொடர்பான பாரம்பரிய சிகிச்சை படித்த சிகிச்சையாளர்கள் இந்த பயிற்சியை கலந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் அரசு அனுமதியோடு உங்களை மற்ற நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஆன்லைனில் சிகிச்சை அளிப்பதற்கு தயார்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அப்படி அரசு அனுமதி கேட்டு முறையிட்டிருக்கோம். அதுக்கான காலம் வரும். ஏன்னா ஒரு கட்டுப்பாடை, அரசின் கட்டுப்பாட்டை மீறக்கூடிய அளவுக்கு அதாவது சமூக பரவலாக மாறிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நிலையில் இதுதான் கை கொடுக்கும். யாரையும் தொட்டு சிகிச்சை அளிக்க முடியாதுங்கிற நிலை இருந்து தனிமைப்படுத்தி இன்றைக்கி வெளிநாடுகள் ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு இறந்ததுக்கு பிறகு கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய அல்லது ஆபத்தான மரண தருவாயில் இருக்கவங்களை கொண்டு போய் திரும்ப கொண்டு வர முடியாத நிலை நம்ம நாட்டுக்கு வராது, வரவிட மாட்டோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு முதல் கட்டமாக சிகிச்சையாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து தயார்படுத்தி ஒரு 500க்கு மேற்பட்ட நபர்களை முதல் கட்டமாகவும், இரண்டாவது கட்டமாக அவர்கள் மூலமாக 5000 சிகிச்சையாளர்களை தயார்படுத்தணும். ஆன்லைன் மூலமாக டெய்லி ஒரு குறைந்தது 50 பேர் யார் இதுக்கான தேவை இருக்கோ அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய நம்பரை ஃபார்வர்ட் பண்ணி அவங்க உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கான வீடியோஸ்லேருந்து அதுக்கான பயிற்சி முறைகள், சந்தேகங்கள், சிகிச்சை முறைகள் கொடுத்து உங்களை இதிலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும். அற்புதமான, பாதுகாப்பான, பக்க விளைவு இல்லாத, ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு டெக்னிக் இது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ரோட்டோக்கால் ட்ரைனிங் வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரம் இந்த பயிற்சி நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஞாயிறு தோறும் இந்த வாரம் 3ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்க இருக்குது. காலையில் 10லிருந்து 2 மணி வரை 4 மணி நேர பயிற்சி. அதன் பிறகு அவங்களுக்கான சந்தேகங்களை குரூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக பண்ணக்கூடியதும் வைவா வச்சு அதுக்கான முறையான சான்றிதழோடு இந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் கலந்துக்கங்க. இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, உயிர் பயத்தில் தவிக்கக்கூடிய மனித சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய கடவுளாக நீங்கள் மாறுவதற்கு அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நாமெல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு, அதாவது நீ அரசனாக இல்லாவிட்டாலும் ஒரு மருத்துவனாக இரு. ஏனென்றால் இருவருமே கடவுளுக்கு அடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி
கடவுளுக்கு அடுத்தவர் என்பதை விட இப்போ இருக்கிற சூழலில் இறைவனுக்கு இணையானவர்கள் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் அடைவதற்கு இந்த பயிற்சி அவசியம் கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.